சத்தியவதன் அப்படிங்கிற அரசரோட வழியில வந்தவர் தான் சத்ரஜித். சூரிய பகவானும் அவருக்கு அருள் புரிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஒரு சமயம் சத்ரஜித்துக்கு சூரிய பகவான் காட்சி தந்தாரு. சூரிய பகவான் மிகுந்த ஒளியோட காணப்பட்டனால சத்ரஜித்தால சூரிய பகவானை முழுசா பார்க்க முடியல. அவரு சூரிய பகவானை பார்த்து, இறைவா, நீங்கள் மிகவும் ஒளியுடன் இருக்கிறீர்கள். ஆகாயத்துல பார்க்கும்போது உங்களோட முழு உருவத்தையும் என்னால பார்க்க முடியல. அதனால உங்களை தரிசிக்க முடியாம போகுது. அது எனக்கு வருத்தம் அளிக்குது. உங்களது திருவடி முதல் சிரிசு வரை நான் தரிசிக்க வேண்டும். அதுக்கு எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சூரிய பகவானை பார்த்து வேண்டிக்கிறாரு. சூரிய பகவான், என் கழுத்தில் இருக்க சியமந்தக மணி ஒளியை ஏற்படுத்துறதுனாலதான் உன்னால என்ன பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு தன் கழுத்தில் இருந்த சியமந்தக மணியை சூரிய பகவான் கழட்டி வைக்கிறாரு. அதன் பிறகு சூரிய பகவானை முழுதும் தரிசனம் செய்யும் பாக்கியம் சத்ரஜித்துக்கு கிடைச்சது. சூரிய பகவானோட அந்த சேமந்தக மணி தனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சத்ரஜித் விரும்பினான். அவனது விருப்பத்தை அறிந்த சூரிய பகவானும் சேமந்தக மணியை சத்ரஜித்துக்கு பரிசாக அளிச்சுட்டு சூரிய பகவான் மறைஞ்சிட்டாரு. அப்போது இருந்த சேமந்தகங்கள் தான் இப்பொழுது கோகினூர் வைரமாக அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க.